வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பிரதிச்சாங்கிற ஒரு மலையாள பொலிட்டிக்கல் த்ரில்லர் படத்தை பத்தி. பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு புதிரா இருந்து இப்போ ஸ்ட்ரீமிங்ல ஒரு ரெண்டாவது வாய்ப்பு வாங்கியிருக்கு. வாங்க அதோட சுவாரஸ்யமான பயணத்தை பத்தி தான் இப்ப நாம முழுசா பார்க்க போறோம். ஓகே, முதல்ல இந்த படத்தோட கதைக்கருவுக்கு வருவோம். ஏன்னா இந்த படத்துக்கு இவ்ளோ பெரிய ஹைப் கிடைச்சதுக்கு காரணமே இதோட கதைக்கரு தான். ரொம்பவே பரபரப்பான தைரியமான ஒரு கதை. அப்போ பிரதிச்சாயானா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பக்கா மலையாளம் பொலிட்டிக்கல் த்ரில்லர். நம்ம ஹீரோ நிவின் பாலி. கதை என்னன்னா, ஒரு முதல்வரோட பையன், அவருக்கு அரசியல்ல துளி கூட ஆர்வம் இல்ல, ஒரு ஐடி வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா திடீர்னு அவங்க அப்பா மேல ஒரு பெரிய பாலியல் குற்றச்சாட்டு வருது. இப்போ அப்பாவோட மானத்தை காப்பாத்த இவர் அரசியலுக்குள்ள வந்தே ஆகணும். இதுதான் படத்தோட ஒன்லைன். படத்தோட முக்கிய கதாபாத்திரங்களை பாத்தீங்கன்னா அதுவே ஒரு தனி கதை சொல்லும். பாருங்க, படத்தோட மொத்த கான்ஃப்ளிக்ட்டும் இந்த குடும்பத்துக்குள்ள தான் இருக்கு. ஒரு பக்கம் பவர்ஃபுல்லான முதலமைச்சர் அப்பா, இன்னொரு பக்கம் அந்த அப்பா இடத்துக்கு வர துடிக்கிற அண்ணன். இது ரெண்டுக்கும் நடுவுல ஐயோ எனக்கு அரசியலே வேண்டான்னு சொல்ற நம்ம ஹீரோ நிவின் பாலி. இந்த 3 பேருக்கும் நடக்கிற அதிகார போட்டி தான் கதையோட முதுகெலும்பு. கதையோட இன்சைட்டிங் இன்சிடென்ட், அதாவது தொடக்க புள்ளி இதுதாங்க. மாநிலத்தோட முதலமைச்சரையே பதவியை விட்டு தூக்குற அளவுக்கு ஒரு பெரிய பாலியல் குற்றச்சாட்டு அவர் மேல சுமத்தப்படுது. இங்கிருந்து தான் படம் அப்படியே கியரை மாத்தி வேகம் எடுக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, இந்த கதை வெறும் கற்பனை இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு உண்மையான சம்பவம் இருக்கு. கேரள அரசியலையே ஒரு உழுக்குன சோலார் கேஸ் ஊழல தான் இந்த படம் ஓரளவுக்கு அடிப்படையா எடுத்திருக்கு. உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இந்த சோலார் கேஸுங்கிறது ஒரு பெரிய ஊழல். ஒரு பெண்மணி அவங்களோட அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி சோலார் திட்டங்கள்ல முதலீடு செய்ய சொல்லி பலரையும் ஏமாட்டினதா குற்றச்சாட்டு. இதுல முதலமைச்சர் ஆபீஸ் வரைக்கும் சம்பந்தப்பட்டதா பெரிய சர்ச்சையாச்சு. சோ அந்த மாதிரி ஒரு நிஜமான சென்சிட்டிவான விஷயத்த படமா எடுக்கிறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும். சரி, இவ்ளோ தைரியமான சர்ச்சைக்குரிய ஒரு கதைக்களத்தோட வந்த இந்த படம் விமர்சகர்கள் மத்தியில எப்படி பேசப்பட்டுச்சு, அவங்க பார்வை எப்படி இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் விஷயமே இருக்கு. படத்துக்கு கிடைச்ச விமர்சனங்கள் 2 பக்கமும் இருந்துச்சு. எது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நிவின் பாலியோட பவர்ஃபுல்லான நடிப்பு, ரொம்ப ஸ்டைலான ஒளிப்பதிவு, அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வர சில ட்விஸ்ட், இதெல்லாம் சூப்பரா இருக்குன்னு பாராட்டினாங்க. ஆனா எது சொதுப்புச்சு? நிஜ சம்பவத்தை எடுத்திருந்தாலும் கதை ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப மெதுவா போகுது, வில்லன் பில்டப் ஓவரா இருக்கு, கிளைமேக்ஸ் ரொம்ப சினிமாத்தனமா இருக்குன்னு விமர்சனங்களும் ரொம்ப பக்கம் குவிஞ்சுது. சோ எல்லா விமர்சனங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா படத்துக்கு கிடைச்ச சராசரி ரேட்டிங் என்ன தெரியுமா? 5க்கு வெறும் 2.7. இதுவே எல்லாத்தையும் சொல்லிருது இல்லையா? அதாவது படம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. ஒரு ஆவரேஜ் படமா நின்னுடுச்சு. அதனால நீங்க தியேட்டர்ல இந்த படத்தை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா, அல்லது இப்ப நம்ம பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, இதோ டீடைல்ஸ். ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஏப்ரல் 24ஆம் தேதியிலிருந்து படம் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அதுவும் மலையாளம் மட்டுமில்ல, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம்னு மொத்தம் 5 மொழிகள்ல பார்க்கலாம். சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ கடைசியா ஒரு கேள்வி. இந்த படத்துல நிறைகளும் இருக்கு, குறைகளும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த பிரதிச்சாயா தியேட்டர்ல கூட்டம் கூட்டமா போய் பார்க்குற படமா, இல்ல வீட்ல நம்ம சௌகரியத்துக்கு நிதானமா உட்காந்து பார்க்கறதுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா? என்ன நினைக்கிறீங்க? முடிவு உங்க கையில தான்.